किले में पप्पू हूँ நடவடிக்கை யார் பாலகராயிட்டாங்க கையில் நெல்லில் அம்பு செஞ்சாதானே சொல்றது கமெண்ட் இருக்கம்போது தூக்கி அடிச்சிருப்பாங்க देश की सभी सरकारें நாம கூட நல்லா தான் இருக்கோம் திடீர்னு காசு வந்து எதுவா பேசுங்க கலை இந்த பாரு அண்ணன் வர்றாரு அண்ணனுக்கு ஒரு டீ போடு அப்படியே எங்களுக்கு ஒரு டீ ஆளுக்கு ஒரு வடை காசு இருந்தா வடை இல்லனா அப்படியே நட பார்த்தால ஓசி இன்னைக்கு நமக்கு சரியில்லை ராசி இதுக்கு மேலயே இவங்கிட்ட கடன் சொல்லி கொடுக்கணுமா யோசி இதெல்லாம் எங்களோட அன்றாட வாடிக்கை என்னடா கை கட்சிக்காரங்க மாதிரி டென்ஷன் ஆவீங்கன்னு பார்த்தா வாடிக்கைன்றீங்க எல்லாரும் உங்களை வேடிக்கை பாக்குறாங்க அடே கடன் சொன்னாலே அதுல கடன் ஒன்று சொல்றது சகஜம் தானே இவன் கடை டீ மாதிரி உங்களுக்கு சூடு சொன்னே இல்லடா தம்பி கோச்சிக்காதரா இவனுங்கள மாதிரியே உன் கடை டீல சூடு சொன்ன இல்ல ரெண்டு உதாரணமும் ரெண்டு பேருக்கு பொருந்தோண்ணே அதை விடுங்கண்ணே கை கட்சிக்காரங்க டென்ஷன் ஆனாங்கன்னு சொன்னீங்களே எங்க டென்ஷன் ஆனாங்க எப்ப டென்ஷன் ஆனாங்க காத்து வாக்குல வந்து என் காதுல விழுந்தது அத உங்க காதுல போட்டுற நீங்க வேற யார் காதுலயும் போட்டுறாதீங்கடா சரிண்ணே என் வாயை பூட்டி சாவி என் பாக்கெட்ல போடு ஆமாண்ணே நீங்க சொல்லுங்கண்ணே அதாவது சூரிய கட்சி கை கட்சியோட கை கோத்ததுக்கு ஒரு ஒப்பந்தம் போடணும் இல்லையா ஆமாண்ணே ஒப்பந்தம் போடலன்னா ஏதோ ஒப்புக்கு வந்தோம்னு ஆயிடுமே கரெக்ட் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு ஆலயத்துல ஏற்பாடு பண்ணாங்களாம் அதுல கலந்துக்க டெல்லியில இருந்து தமிழக தேர்தல் பொறுப்பாளர்களும் இங்க இருக்க தமிழக முக்கிய தலைவர்களும் அதாவது கோஷ்டி தலைவர்கள் எல்லாம் ஊர் அறிஞ்ச விஷயம் வெளியில சொல்லணுமாடா சொல்லக்கூடாது அமிக்கி சரி சரி மேல சொல்லுங்கண்ணே எல்லாரும் நட்சத்திர ஹோட்டல்ல இருந்து கிளம்பி ஆலயத்துக்கு போக தயாரானாங்களாம் ஹோட்டல்ல இவங்க ஆர்டர் பண்ண ஐட்டம் வரதுக்கு முன்னாடி ஆலயத்துல இருந்து ஆர்டர் வந்துதான் பரவாயில்லையே இவங்க சாப்பிடறதுக்கு ஆலயத்துல இருந்து ஆர்டர் பண்ணிருக்காங்களே சாப்பிடுறதே அது இல்லடா ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டாங்க ஸ்ட்ரிக்ட் ஆர்டரா அப்படி என்ன ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் அதாவது நீங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதுக்கு ஒட்டுமொத்த கோஷ்டியும் கிளம்பி வந்துடாதீங்க முக்கியமான 3 பேர் வந்தா போதும்ட்டாங்க முக்கியமான 3 பேருன்னா டெல்லியில இருந்து வந்த 2 தமிழக தேர்தல் பொறுப்பாளர்கள் அப்புறம் தமிழக கை கட்சி தலைவர் ஓஹோ அது மட்டும் இல்லடா தொகுதி ஒதுக்கீடு பண்றதை பத்தி பேசுறதுக்கும் இந்த முக்கியமான 3 பேர் வந்தா போதும்ட்டாங்க ஏனே அப்ப சூரிய கட்சிக்காரங்க பார்வையில மத்தவங்க எல்லாம் முக்கியம் இல்லாதவங்கன்னு அர்த்தமா இதத்தான் அவங்களும் கேட்டு கடுப்பாயிட்டாங்களாம் டென்ஷன்ல முன்னாள் தமிழக தலைவர் போட்ட சத்தம் அறந்தாங்கி வரைக்கும் கேட்டுச்சான் அதுக்கும் முன்னாள் தலைவர் போட்ட சத்தம் ஈரோட்ல இருக்க தார் ரோட்ல எக்கோ அடிச்சுதான் இப்படி அத்தனை தரப்புமே டென்ஷனா அப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கவங்க கோஷ்டிக்காரங்க வேஷ்டிய வரிஞ்சு கட்டியிருப்பாங்களே அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு போயிருமேனே அட நீங்க வேறண்ணே அவங்க 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட்ல இருக்கறனால தான் 10 சீட்டை பல்கா கொடுத்துருக்காங்க அட நீ வேற 10 சீட்டு கொடுத்ததுலயும் உள்குத்து இருக்குதுன்னு கை கட்சிக்காரங்க டென்ஷனா இருக்காங்களா ஓ அது வேறயா அது என்ன உள்குத்து அதாவது பக்காவா நீங்க ஜெயிக்கிற தொகுதியா கேட்டீங்கன்னா உங்களுக்கு 5 தொகுதி தான் நாங்களா கொடுக்கிற தொகுதினா 10 2 விரல்ல ஒன்ன தொடுங்க அப்படின்னு நீட்டி இருக்காரு ஓ டாப்லயே இதான் டாப் கை கட்சிக்காரங்க டென்ஷன்ல கைய பிசைஞ்சு இருப்பாங்களே பின்ன தோக்க போற தொகுதியை தலைமையில கட்டிடுவாங்கன்னு டென்ஷன் இருக்காது இருந்தாலும் இந்த தேர்தல் நமக்கு முக்கியம் அதனால அடக்கி வாசிப்போம் சட்டமன்ற தேர்தல் அவங்களுக்கு முக்கியம் அப்ப கச்சேரியை வச்சுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறதா அக்கம் பக்கம் பேசிக்கிறாங்க இருந்தாலும் இவங்க பவனுக்குள்ள பல்ல கடிக்கிற சத்தம் பவன் முழுக்க எதிரொலிக்குமே கரெக்ட் ஆனாலும் சட்டமன்ற தேர்தல்ல ஆலயத்துக்காரங்க பல்ல கடிக்க போற சத்தம் ஆலயம் முழுக்க எதிரொலிக்கும்னு ஆல் பீப்புள்ஸ் பேசிக்கிறாங்கப்பா நாம கூட நல்லா தான் இருக்கிறோம் திடீர்னு காசு வந்து எதுவா பேசுங்க